கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:28. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபை காய் அமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபை காய் அமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நிந்தோதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வாலியாம், நின்னோதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வாலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புதுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புதுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் மாறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும். இங்க வசனத்தை நீங்க புரிஞ்சுக்க 2 டிவைட் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள், அந்த நீங்கள் யாரு? சபை மக்கள். சபை மக்களுடைய மனநிலைமை நான் உங்களுக்கு காட்டுறேன். பவுல் சுவிசேஷத்திற்காக சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்திற்காக பவுல் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறார். இவர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 2 கூட்டம் இருக்காங்க. அதுதான் நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்களுக்கு கெட்டு போயிருக்கும். அப்ப அவர்கள் கெட்டு போறதுக்குன்னா இவங்க போய் சுவிசேஷத்தை சொன்னாதான் அவங்க பண்ண போறாங்க, அவங்கள வர முடியாது. காரணம் அவர்களுக்கு சில கான்செப்ட்ஸ் புரியும். அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். வேற சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு கூட்டத்தார் வயிற்றுக்காக சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய முடிவு அழிவு. இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா அழிவுக்கு போயிடுவாங்க. ஆனா யார் யாரெல்லாம் பவுலோடு கூட இருக்கிறார்களோ பவுலுடைய டீச்சிங்கை அப்படியே கேட்டு, அதே போல் உதாரணத்துக்கு தீமோத்தேயு பவுலுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சீசன். அவருக்கு சொல்ற டீச்சிங்க பவுல் சொல்ற அப்படி சொல்வார், நல்ல சந்தேகம் இல்லை. சரி, நீங்கள் மருளாது இருக்கிறதுக்கும். 2வது பாருங்க, மறந்துக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படுவது, ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமா, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா முடிவு பாருங்க நிலைத்திருக்கும். அநேக நேரம் நான் பார்த்திருக்கேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க இருக்காங்களா இல்லையா, சபைக்கு வர்றாங்களா இல்லையா, ஒண்ணுமே தெரியாது. இங்க நம்முடைய பிரேயர்ஸ் குரூப்ல ஒரு சிலரை டோட்டலா காண போயிடாங்க. அவங்க இங்க வந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சாங்கன்னா வந்தாங்கன்னா நான் நினைப்பேன், ஓஹோ ஏதோ ஒரு காரியம் அனுப்ப வேண்டியிருக்குது, ஏதோ ஒரு காரியம் ஆகிறதுக்கத்தான் அனுப்பிச்சாங்க அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது கரெக்டா இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் வருவாங்க, பிரைஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அவர் நைஸா வந்து பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை நான் ஒன்றும் குற்றமா சொல்லலை, ஆனால் அந்த 2 கூட்டத்தை திரும்ப காட்டுறேன். நீங்கள் மருளாது இருக்கிறதும், அந்த மருளாது இருக்கிறதுங்கிறதுக்கு இங்க ஒரு தலைவர் வித் டுகெதர், இது இணைந்து செய்கிற ஒரு ஊழியம். சரி, ஒரு கூட்டத்தார் சபை மக்கள் எப்படி இருப்பாங்கிறத உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் காட்டுறேன். நீங்கள் மருளாது இருக்கிறதுக்கு சபையில அநேகர் எப்படி இருப்பாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. 3 யோவான் பக்கம் 331, 3 யோவான் 9 இது எழுதுற யோவான் ஏறக்குறைய 90 வயதான ஒரு வயதான மூப்பர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர். அவர் இருதயத்தின் வேதனையோட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறேன், தியோத்ராப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள. தியோத்ராப்பு இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க தான் சபையில மூப்பர்கள், செக்ரட்டரி. அந்த செக்ரட்டரி என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். அநேக பாஸ்டருக்கு பவர் இருக்காது. சில பாஸ்டர்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்டர். எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் மாதிரி ஒரு பவர்ஃபுல் பாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை. முகசுதிக்காக நான் சொல்லல, ஒரு பவர்ஃபுல் மேன். அவர் எது அவர் கரெக்டா சொல்றாரோ ஆலயத்தை புதுப்பிக்கிற காரியம் நடக்கும் பொழுது எதிர்ப்புகள் வந்துச்சு, அவர் கண்டுக்கிடவே இல்லை. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க தியோத்ராப்புங்கிற என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 தீமோத்தேயு பாத்தீங்களா, 2 டிவைட் ஆச்சு பாத்தீங்களா, ஒரு சபைக்குள்ள 2 ஈவன் பின்னாடி போனா அழிவு. ஆனா தீமோத்தேயு 12 எல்லாராலும் நான் சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நான் சாட்சி பெற்றவர், நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று. யோவான் எத்தனை தடவை சாட்சி சாட்சி சாட்சிங்கிற, உங்களை குறித்து சாட்சி யார் சொல்லுவோம்? கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா? அது நீங்க உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு காரியம். இப்ப 28வது வசனத்துக்குள்ள திரும்ப வருவோம். நீங்கள் மருளாதிருக்கிறதற்கும், மருளாதிருக்கிறதற்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குங்க நான் காட்டுறேன். இந்த மருளாது இருக்கிறதெல்லாம் நம்ம மருளதொத்து மாதிரி இருக்குது. அதை இங்கிலீஷ்ல do not be alarmed. அலாரம் அலாரம் அடிக்கு. எங்க ஆஸ்பத்திரியில புதுசா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு என் தம்பி. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் கிடையாது. ஒரு பேஷண்ட் சீரியஸ் ஆயிடுச்சு, அதாவது ஒரு இன்சுலின் போட்டு ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு பட்டன் அமுக்குறாங்க. அந்த அந்த அலாரம் எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்திருக்காரு. சைரன் அது அடிக்கும், எல்லாரும் அலர்ட் ஆயிடணும். ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்கு, அதுக்காக ஒரு அலாரம் வச்சிருக்கிறார். அந்த மாதிரி நீங்க அலாரம் ஆயிராங்க. அதான் சொல்ல, நீங்க மருளாத இருக்குன்னா டோன்ட் பி அலார்ம்ட், பயப்படாத. இப்படி ஒன்று நடக்குதுன்னு பயப்படாத. அதான் இங்கிலீஷ்ல சில சொல்லும், அது ரொம்ப அழகா இருக்கு. டூ நாட் பி அலார்ம்ட் பை யுவர் அப்பனண்ட். எதிர்த்து வர்றவங்களை பார்த்து நீ பயப்படாத. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இது ஒரு யுத்தம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தங்க. ஒரு பக்கம் சாத்தா இருக்கிறார், ஒரு பக்கம் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு வலது கை இடது கை, ஒரு கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு கையை பரிசுத்த ஆவியானவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் அவருடைய வல்லமை அனுப்பியிருக்கிறார். இவ்வளவு நமக்கு இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம், பரிசுத்தான ஒரு பக்கம், ஆவியானவர் கிடைச்சிட்டு இருக்காரு. மேல இருந்து தேவனுடைய வல்லமையை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த யுத்தத்துல நாம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் மருளா கூடாது, அலாரம் ஆயிரக்கூடாது. வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையும், சத்துவத்தின் வல்லமை, சத்துவம் பவர். சத்துவம் இல்லாத மிருகங்கள் இருக்குது, தொல்லுப்பூச்சி. நான் தெல்லுப்பூச்சி மாதிரி என்னை செத்த நாய மாதிரி அடிக்காது. சத்துவம் இல்லாத ஒரு மிருகம் அது. ஆனா நமக்கு
பரலோகத்திலிருந்து ஆர்ந்தெடுத்தோம். 11 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். பிசாசின் தந்திரங்களோடு. பிசாசு கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவள தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் பிடிச்சிருப்பான். ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தது ஒரு பாஸ்டர். இந்த பாஸ்டர் எவ்வளவோ டீச்சிங்ஸ் கொடுத்திருக்காரு. நான் அவருடைய கேசட்ஸ் எத்தனையோ கேட்டு, குறிப்பா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்திருக்கிற தேவ நீதி, அது குறித்து ஒரு 4 கேசட் கொடுத்திருக்காரு. ரத்தத்தை பூசுங்கள் 6 கேசட். அதெல்லாம் நான் வாங்கி கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் பலப்பட்டு உங்க எல்லாருக்கும் அந்த டீச்சிங்கை கொடுத்திருக்கிறேன். ஆனா அவருடைய வாழ்க்கையில சாத்தான் ஒரு ராங் டைரக்ஷன் கொண்டு போயிட்டான். அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். செழிப்பின் உபதேசம்ங்கிற ஒரு டீச்சிங்ல கொண்டு போயிட்டான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அது பைபிள்ல இருக்கா? பைபிள்ல கிடையாது. ஹெனத் ஹேகன் அப்படின்னு ஒரு வெள்ளக்கார பர்சன்யார் இதை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சு அநேகரை தவறா வழி நடத்திட்டார். அது இவர் ஒரு ஆள். இவர் டீச்சிங் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, விதை விதை விதைன்னு வரும். அந்த விதையெல்லாம் நான் மண்டையில் வச்சுக்கிற மாதிரி கேட்பேன், தூக்கி போட்டுருவேன், மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டுருவேன். அவர் சொல்லுவாரு, நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பேன், நான் எருசலேமுக்கு காணிக்கை கொடுக்கிறேன், கேட்டுக்கோங்க, என் பணம் அங்க போகுது, அந்த காணிக்கை மேல பேர் எழுதி வைத்துரு, ஆண்டவரே இந்த காணிக்கையை நான் கொடுக்கறதுக்கு காரணம் இதான். ஒரு கேசட் சொல்றேன், எனக்கு இருதயத்துல வேதனை ஆச்சு. நான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிற நான் ஒரு எக்ஸ்பர்ட், ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவன் ஒரு போடுறா சின்ன மீனை பெருசு மீன் நான் கொடுப்பேன், என் பிள்ளை கொடுக்காம நான் யார் கொடுப்பேன், இவங்கெல்லாம் என் பிள்ளைகள் இல்லை, நான் கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசுவார். கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனே அவர் அப்படியே ஆடிட்டார். ஏன்னா செழிப்பின் உபதேசத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தவர் மனைவி மறிச்சிட்டார். மனைவி மறிச்ச உடனே மதுரையில் அவருடைய சபையை விட்டுட்டார். அமெரிக்காவில் போய் எங்க இருக்காரு, யார்கிட்ட இருக்காரு, அவர் எல்லா புக்ஸும் பைபிள் புக்ஸ் எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டார். சும்மா வெறும் ஆளா போயிட்டார். இன்னைக்கு நான் திருவனந்தபுரம் போறேன், கையில எல்லா சரக்கையும் தூக்கிட்டு போயிருக்கேன். என்ன புக்ஸ், நான் உங்களுக்கு வியாழக்கிழமை என்ன செய்தி, புது செய்தியை நான் கொடுக்கணும், எல்லா கையிலையும் கொண்டு போயிருக்கேன். அங்க வச்சு கரெக்டா செய்தியை கொடுத்துருக்கேன். ஆனா இவர் எல்லாத்தையும் ஆயத்தை விட்டுட்டு போயிட்டார். காரணம் பிசாசின் தந்திரம். பாத்தீங்களா? 11. நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி. எதிர்த்து நிற்க நம்ம எதிர்க்கணும் கூட. அப்படியே சேர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு நதி, அந்த நதியில 2 வகையான மீன்கள் இருக்கும். ஒரு உயிரோட இருக்கிற மீன் அந்த நீரோட்டத்திற்கு எதிர்த்து போகும், எவ்வளவு தண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா செத்து போன மீன் அதே மிதந்து போயிட்டே இருக்கும். தண்ணி எங்க போது அது போயிட்டே இருக்கும். திராணி உள்ளவருடைய தேவனுடைய சர்வாயுத. இந்த சர்வாயுத ஆயுதம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் வாழ்ந்த காலத்துல ரோம சோல்ஜர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. ரோம சோல்ஜரை பாக்குறாரு, அவரை மனசை வச்சு இதை ஃபுல்லா எழுதுறாரு. சரி, ஏனென்றால் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நான் உங்களுக்கு சொன்னேன், ரோமா போர்ச்சவர்கள் ஹைட்டா இருப்பாங்க, ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கையில் ஒரு கத்தி இருக்கும், மார்க் அவசரம் இருக்கும், காலில் பூட்ஸ் இருக்கும். இவ்வளவு வச்சுட்டு தான் நினைச்சாங்க அவங்க யுத்தத்துக்கு போவாங்க. அவங்க பூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் கீழே கொடுத்துருப்பாங்க, லெதர்ல இருக்கும். அதை வச்சு ஒருத்தர் மிதிச்சானா சோழி மிதிச்சிச்சு. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆய்வு செய்யப்படும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு, நான் தப்பிக்க முடியாது. எனக்கு போராட்டம் உண்டு. என்னுடைய போராட்டத்தெல்லாம் நான் உங்களுக்கு இதுல சொல்ல முடியாது. ஆனா உண்டு, ஜாலியா இருக்கு, கவலையப்பட மாட்டேன். அப்படி என் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கிறேன். 24 வருஷமா போயிடுச்சு. மாற்றும் உதவி நேபனேசர் இனி என்னை நடத்துறோம், அவ்வளவுதான். பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கரெக்டா என்ன செய்யும், ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பொல்லாத ஆவியின் சேவையை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லியிருக்கார். பொல்லாத ஆவிகளின் சேவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், 12வது அதிகாரம்.
பொல்லாத ஆணிகள் எப்படி இருக்குன்னா அவர் கிளியரா சொல்றார். மத்திய 12வது அதிகாரம் 25. தனக்கு தானே விரோதமாக இருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாக போகும், தனக்கு விரோதமாக இருக்கிற எந்த பட்டணம் எந்த வீடும் நிலைத்திருக்காது. சாத்தான் துன்பம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த சாத்தான் தன்னுடைய ராஜ்யங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு சொல்ற கவனமா கேட்கணும். விருதுநகர் எடுத்துக்கணும். விருதுநகர் இங்க ஒரு தெரு ரெண்டு காட்சியர் பாயிரோடு. இந்த கார்னர்ல ஒரு விக்கிரகம், யாரும் சொல்ல மாட்டேன், என்ன போய் பார்த்துக்கோ. அந்த விக்கிரகம் என்ன செய்யணும்னா இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் அது தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கணும். நான் அதை கிராஸ் பண்ணும்போது அந்நிய பாஷையில் அதை திட்டிட்டு போவேன், அந்த வல்லம் போயிட்டே இருக்கும். அது போல விருதுநகருக்கு அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் மாரியம்மாள்ங்கிற ஒரு கோயில். இது விருதுநகருக்கு ஹெட் குவார்டர்ஸ். லோக்கல்ல ஒவ்வொரு சந்துக்கும் ஒவ்வொரு குட்டி 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 கடவுள் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் யார் கடவுள்? அவர் மாரியம்மன். அப்ப இந்த ஏரியா முழுவதும் அடுத்த ஒரு ஹையர் ஒரு ஆள் இருப்பாங்க. அது மதுரையில் இருக்கும். மதுரையில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் எல்லாத்துக்கும் சுப்பீரியர். இப்படி போய் 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 கடைசியில் எங்க போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹெட் குவார்டர்ஸ் விக்கிரகத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, வெளிப்படத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளுக்கும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது. பெர்கமோ, இந்த பெர்கமோங்கிற பட்டணத்துல தான் ஹெட் குவார்டர்ஸ், சாத்தானுடைய ஹெட் குவார்டர்ஸ். என் நாமத்தை பற்றி அப்ப சாத்தானுடைய சிங்காசனம், அந்த சாத்தானுக்கு சிங்காசனம் இருக்கு, பிளஸ் ஆழம் இருக்கு. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 14வது வசனம் 24வது வசனம். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், போதகம் சாத்தானுடைய போதகத்தை நம்ம கிட்டே போகக்கூடாது. என்னன்னாலும் செய்யலாம். ஆனா அது என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு சில போர்டுன்னு இருக்கும், ஒரு சில அதெல்லாம் சில இதுக்கு நம்ம அதை பேசக்கூடாது. சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கு. அறிந்து கொள்ள அவங்க தெரிஞ்சுக்கூடாது. சரி, இப்ப நான் உங்களுக்கு மேட்டர் என்ன சொல்றேன், ஒரு சில லேட்டா வந்திருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கும்? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல நீங்கள் மருளாது அல்லாரம் சொல்லக்கூடாது, மருளாது இருக்கிறதற்கும், 2வது அவர்கள் கெட்டு போவதற்கும். அவர்கள் கெட்டு போகிறாங்கன்னா 2 அவர்கள் நீங்கள் 2 அவர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க பவுலுக்கு விரோதமாக வருகிறாங்க. அவர்களுடைய கெட்டு போகிறாங்க. அவருடைய முடிவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், முடிவு அழிவு, தேவன் வயிறு. அவர்கள் லட்சை பூமிக்கு அடுத்தவர்களை செய்திருக்கிறார். நல்லா இருக்க, பூமிக்கு அடுத்தவங்க தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கேன்னா ஒரு டாக்டரேட். அது செழிப்பின் உபதேசம். செழிப்பின் உபதேசம். இந்த செழிப்பின் உபதேசத்தை யார் யாரெல்லாம் கேட்டு அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. அதான் சொல்றேன், செழிப்பின் உபதேசத்தை நம்ம பார்க்கவே கூடாது. வேதத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பிடித்துக் கொள்ளணும். காரணம், அவர் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா, ரட்சிக்கப்பட்டோம். அது 3 காலம். பாஸ்ட் ரட்சிக்கப்பட்டோம், பிரசன்ட் டென்ஸ் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஃபியூச்சர். இப்ப அவர்கள் கிட்டு போறாங்க, நம்ம ரட்சிக்கப்படும். அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட்ங்கிறத நமக்கு காட்டுறேன். அந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிஃப்ட் இல்லைன்னா வேலை முடிஞ்சிச்சு. எடுத்துக்கொள்ளாமா, கிஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். 12:11. இந்த கிஃப்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகல, ஒரு சில காரியங்கள் மட்டும் காட்டுறேன். 9. வேறொன்னுக்கு அந்த ஆவியினால விசுவாசமும். விசுவாசம் நமக்கு இருக்கா? ஏசி இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை எப்ப அவர் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருது, அந்த நேரத்தை தாண்டி போறது விசுவாசம் தேவை. அது ஒரு கிஃப்ட். அப்புறம் பாருங்க, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கிஃப்ட கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் கொடுத்துருவார்.
ஆனா எதை நீங்க அபியாசப்படுத்துறீங்களோ உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்நிய பாஷையில் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுப்பார். இதெல்லாம் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 தான் கீ வசனம். பல முறை உங்களுக்கு சொல்லி திரும்ப சொல்றேன். 28 நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனியா அவயமா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம். இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கிறிஸ்துவ ஒவ்வொரு அங்கத்தினரமா ஒவ்வொரு லீலா இருக்கு. லீலா ஆண்டவர் பயங்கரமான கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா வசனத்தை ஞாபகம் வச்சு பிலிப்பில் சொல்றாப்புல அப்படி சொல்லிடும். வசனத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா அது முடிச்சிடும் கடற்கடான. அதுக்கு என்ன அர்த்தம் லீலான்னு அது அதுக்கு தெரியாது. ஆனா அதை படிக்கணும்னு ஆசை கிடையாது, செய்தி சொல்லணுங்கிற ஆசை கிடையாது. வந்த மாதிரியே திரும்ப பரலோகம் போயிடும். பரலோகம் சந்தேகம் இல்லை, அதில் 100% ஆமா போயிடும். ஆனா அங்க போய் ஆண்டவர் கேட்பாரு, பதில் சொல்ல முடியாது. எனக்கு இத்தனை வருஷம் மனப்படமா தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனா லீலாவை ஆண்டவர் எப்படி பாக்குறான்னு கேட்டீங்கன்னா ஒரு மூக்கா பாக்குறான்னு வச்சுக்கோ. இப்ப ஆண்டவர் லீலாவை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரலோகத்துக்கு போது ஆண்டவர் மூக்கு இருக்காரு. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனி அவயமாக்குறீங்க. நம்ம எல்லாரும் தனித்தனி அவயங்கள். அந்த தனித்தனி அவயங்கள் எங்க போய் சேரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். அதுதான் ஆண்டோடைய நோக்கம். சரி, இப்ப சில ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஸ்டெப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் இப்ப எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கிறதுக்கு ஆரம்பத்தை பார்க்கிறோம். நம்பர் 1, 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை உடன்படும். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவங்க நோ கொஸ்டின், அதை எங்களுக்கு விளக்குங்கன்னு சொல்லவே இல்லை, ஏற்றுக்கொண்டாங்க. நீ ஒரு பாவி, எஸ் ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா நான் ஒரு பாவி. உனக்கு பாவ மன்னிப்பு தேவை, எஸ் நாங்க எனக்கு தேவை. நீ மனம் திரும்பணும், எஸ் நான் மனம் திரும்பணும். எல்லாற்றுக்கும் எஸ் எஸ் எஸ், நோ ஆர்குமெண்ட். அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படி இருந்தனால 2வது வசனத்துல உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானமும் உண்டாது. உங்களுக்கு கிருபையும் கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. கிருபை கிடைச்சது அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய சந்தோஷம் கிடைச்சது. என்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம், மனுஷங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் கிடையாது. இப்ப இந்த சந்தோஷம் வந்த உடனே அவங்க என்ன அடுத்தது 5வது நற்கிரியை ரட்சிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் போய், பிரதர் உங்களுக்கு என்ன தேவை? இவன் இதுவரை 10 பைசா யாரும் கொடுத்துருக்க மாட்டான். ஆனா அந்த பிரதர் அப்படி ஒரு வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறாங்க. எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் ஒரு பெண்ணை குறித்து சொல்றாங்க. அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க, பாட்டி வளர்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு சொல்றாங்க, எனக்கு தையல் தெரியும், எனக்கு தையல் மிஷின் கிடைச்சிச்சுன்னா நான் எடுத்துக்கேன், நான் என் வாழ்க்கையை நான் நடத்தி விடுவேன் அப்படின்னு. உடனே பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு, கொஞ்ச நேரத்திலே ஒரு குடும்பத்தார் நாங்க அந்த தையல் மிஷினை கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. நற்கிரியை பார்த்தீங்களா, பாஸ்டர் சொல்லியிருக்கா தெரிஞ்சுக்காது. சொன்ன உடனே ஒரு குடும்பம் இருந்தது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவங்களுக்கு அந்த ரூபா அவங்கள விட்டு போயிடுச்சு. ஆனால் பரலோகத்தில் அதை பன்மடங்காக ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் நற்கிரி. இது இயேசு கிறிஸ்து நாள் வந்து நடத்துவர நம்பி. அப்ப இவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, இயேசு கிறிஸ்துடைய நாள் அப்படின்னு நாள் வரும். அன்னைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நாங்க இங்க வர்ற பிரச்சனைக்கா நாங்கள் அலாரம் ஆக மாட்டோம். நடக்கத்தான் செய்யும், கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை வரத்தான் செய்யும், சாத்தான் இருக்கத்தான் செய்யும், அவன் போராடிக்கிட்டு தான் இருப்பான். அதுல பிரச்சனை இல்லை. அடுத்தாங்க பவுல் இவங்களை எங்க வச்சிருக்கிறான்னா, உங்களை என்னுடைய இருதயத்திலே தரித்துக் கொண்டே ஆலோசனை. இருதயத்திலே தரித்துக் கொண்டு யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் பவுலுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ பாருங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் என் கட்டுக்கட்டுல உபத்திரத்தையும் கூட்ட, இதெல்லாம் 2 கூட்டம் முடிச்சோன்னு அந்த கூட்டத்தாருக்காகவும் அவங்களும் இருதயத்தெல்லாம் வச்சிருக்காரு, அவங்களுக்கு தான் ஜெபிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த போராட்டத்துல நமக்காக ஜெபிக்க ஒருத்தர் இருக்கணும். அவர் உங்களை ஜெபத்தில் தாங்கி கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய ஊழியக்காரர். ரைட். அடுத்து பாருங்க 10வது சொல்றாரு. இப்ப சொன்னேன், ரட்சிக்கப்பட்டாச்சு, கிறிஸ்துவ நாள் தெரியும்,
நற்கிரியை ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும். தேவனுக்கு மகிமையும் துதி. இத 28வது வசனத்துல இதுவும் தேவனுடைய செயலே. இதுவும் தேவனுடைய செயல். எதுவும் தேவனுடைய செயலே. ஒரு கூட்டத்துல பிரச்சனை வருதா, அது தெரியும். அவர் செயல் அவர் பாக்குறாங்க. எப்படி பாப்பாருன்னா, நீ என்ன செய்யற, இந்த பிரச்சனை வந்து எப்படி நீ வெளியே வரங்கிறத பாப்பாரு. இதுக்கு அடுத்து ஒரு ரிசல்ட்டை பாக்குறாங்க. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம், கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகள் நிறைந்தவர்கள். கனி குறிப்பிச்சு ஆதியின் கனி கொடுது, நற்கிரியைகள் கொடுது, புறஜாதிகளுக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க, கூட்டிக்கிட்டு வருது. பவுலுக்கு இதை பார்க்க ஒரே சந்தோஷமா இருக்கு. அந்த 2 கூட்டத்தாரில் எப்படி நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சந்தத்தை பொறுமையை எல்லாம், என் போதகம் டீச்சிங், பவுலுடைய போதகத்தை உங்களுக்கு தெரியும், அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பெல்லாம் கிடையாது. நடக்கை, நோக்கம், விசுவாசம், நீடிய சாந்தம், அன்பு, இதெல்லாம் நமக்கு செய்து இதுதான் தேவனுடைய செயல். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கூட்டம் 2ஆ டிவைட் ஆகுது. 2ஆ டிவைட் ஆகுதுக்கு காரணம் என்னன்றத நீங்க யோவான் கேட்டீங்கன்னா அவர் அதை மிக அழகாக விளக்குவார். வாசிப்போம். யோவான் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். நம்ம சபையில் எத்தனை பேர் வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் நிலைத்திருப்பாங்க, கடைசி வரை நிற்பாங்க. அதுதான் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தால் நம்மளுடனே நிலைத்திருப்பார்கள். நம்ம எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியும். இப்ப எல்லாரும் நம்முடையவர்கள் தான், இங்கே தான் இருந்திருப்பாங்க, போயிட மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஆலயத்துல அன்புங்கிறது சாப்பாடு, யார் வரமாட்டாங்க சொல்லுங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. பாஸ்டர் சொன்னாரு, ஒரு டோக்கன் 50 ரூபாய். 50 ரூபாங்கிறது ஒரு நேமுக்காக கொடுக்குறோம். அவங்க 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்குவாங்க, சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா மற்றபடி வரமாட்டாங்க. சரி, இப்ப திரும்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறத காமிச்சிட்டு செய்திக்குள்ள போகிறோம். 28வது வசனம், நீங்கள் அவர்கள் கெட்டுப்படுத்த. நீங்கள் அவர்கள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்றதுக்கு நம்ம யூதா எடுத்துக்கணும். யூதா பக்கம் 333. யூதால தான் இந்த நீங்கள் அவர்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க பார்க்கணும். அந்த நீங்கள் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்துல பாருங்க, இவர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க, உங்களோட சண்டை போட்டு இருக்காங்க, இவங்களா நீங்க அலர்ட் ஆகுங்க. அலர்ட் நோ நோ. அவர்கள் யாரு? இவர்கள். இவர்கள் யார் எப்படி இருக்காங்கன்னா, தங்களுக்கு தெரியாத தூஷிக்கிறார்கள். அப்படிதான் செய்வாங்க, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அடுத்து பாருங்க, இவர்களுக்கு ஐயோ. 12, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்திலே கரையா இருந்து. இப்படி இருக்கிற 16, இவர்கள் முறுமு இருக்கிறவர்கள். இதெல்லாம் இவர்கள். ஆனா நீங்கள் பாருங்க 17, நீங்களோ பிரியமானவர்கள். நீங்களோ, பைபிள் அப்படித்தான் இருக்கும். அங்க உள்ளத இன்னும் விவரமா ஆவியானவர் யூதாவில் வச்சிருக்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 20 பாருங்க, நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உறுதி. மகா பரிசுத்த விசுவாசம், இவர்தான் அந்த விசுவாசத்தை மகா பரிசுத்த விசுவாசங்கிறார். ஏன்னா அந்த விசுவாசம் இருந்தால்தான் நம்ம வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த விசுவாசம் இருந்தா தான் நம்ம முன்னோக்கி செல்ல முடியும். இந்த விசுவாசம் இருந்தா தான் வருகையில காண முடியும். இந்த விசுவாசம் இருந்தா தான் கனிகளை சம்பாதிக்க முடியும். உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி இருக்கும் பொழுது 24 வலுவாதபடி உங்களை காக்கும். இவ்வளவு இருந்தானா, இவ்வளவு நமக்கு இருந்தா அவர் வலுவதை அப்படி காப்பாரு. தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றோடு நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்னா ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா.
அலாரம் வேற ஒரு வார்த்தை நான் புரிந்து கொண்டேன் ஐயா. அது நடக்கும். ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திற்காக நன்றி. யுத்தத்திலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக எங்களோடு இருக்கிறார். மாற்றம் எபனேசரே இனியும் துதிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை உடைய சுத்தரத்தவர்களை முடிவடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.